அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய பேர் கமெண்டில் கேட்குற விஷயம் என்னென்னா, இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு வருமா வராதா, இந்த சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பு வருமா வராதா, அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ தான் வரும். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலைவாய்ப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த எப்போ தான் இந்த வேலைவாய்ப்பு வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ என்ன தகவல் அப்படின்னா, இந்த அங்கன்வாடி துறை வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க மக்களே. இந்த தடவை வந்து 5 விதமான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 5 விதமான நோட்டிஃபிகேஷன் என்னென்ன துறையிலேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அதாவது அங்கன்வாடி துறை தான். ஸோ அதில் என்னென்ன விதமான போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி எவ்வளவு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, ஸோ இதில் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ எவ்வளவு வயசு, அதாவது பார்த்திங்கன்னா எவ்வளோ வயசுலேருந்து எவ்வளோ வயசு வரைக்கும் இதை அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ அதுக்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இப்போ தான் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்க ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவல். ஏன்னா ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்க ஒரு வேலை வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த அங்கன்வாடி சத்துணவு மற்றும் இந்த துறைகள்லாம் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புன்றது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வேலை வாய்ப்பு. ஏன்னா வந்து இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா கொஞ்சம், அதாவது வெறும் 5வது குவாலிஃபிகேஷன் தான் இந்த வேலை வாய்ப்புக்கு. 5வது படிச்சிருந்தால் இந்த வேலை வாங்கிக்கலாம், 8வது படிச்சிருந்தா, 10வது படிச்சிருந்தா. ஸோ இது தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த அங்கன்வாடி சத்துணவு துறையில் வந்து வேலை வந்து வாங்கிக்கலாம். அதனால் நிறைய பேர் வந்து காத்துட்டு இருந்த ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா 5 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ இதில் என்னென்ன அப்படின்றத பொறுத்துன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கான்றதை பார்ப்போம். அங்கன்வாடி ஆட்சேர்ப்பு 2024 டோட்டலாக 51,844 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் எல்லா மாநிலத்திலையும் சேர்த்து. இதில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ, மற்ற மாநிலங்கள் எவ்வளோ அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த தடவை வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணுமா, ஆன்லைனில் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ இது வந்து ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணிக்கலாம் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபேக்கான வீடியோ, நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் வீடியோ போடுங்க, ஸோ எதுக்கு நீங்கள் இப்போதைக்கு போடுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம சொல்கிறது தான் நம்ம வேலை, அதே மாதிரி அப்ளை வரும்போது சொல்கிறது தான் நம்ம வேலை. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இப்போதைக்கு வந்திருக்கு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுத்துருக்காங்க தெளிவாக பாருங்கள். ஜூலை 11 அன்றைக்கி தான் இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ திரும்பவும் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக ஒன்று கொடுத்துருவோம், வீடியோ ஒன்று கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியான தகவலும் காத்துட்ருக்கு. வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் அது என்னன்றதை. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? டோட்டலாக இந்த தடவை வந்து அங்கன்வாடி வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா 2024 to 2025க்குள்ளே கண்டிப்பாக எல்லா வேகன்சியுமே நாங்கள் வந்து ஃபில் பண்ணிவிடுவோன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புகளுக்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா எவ்வளோ படிச்சிருக்கணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் போஸ்டிங் இருக்குன்றதை தெளிவாக சொல்லிடுறேன். டோட்டலாக இது வரைக்கும் எல்லா மாநிலங்களையும் சேர்த்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன், அது எவ்வளோ வேகன்சி இருக்குது, எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 51,844 வேகன்சி வந்து டோட்டல் வேக்கன்சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன எப்படி வந்து விண்ணப்பிக்கும்னு சொல்லிட்டு இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பொறுமையாக படித்து பாருங்க. இந்த வேலைவாய்ப்பு எங்கே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் அங்கன்வாடி பணியிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க, அதையும் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா துறை, அதாவது எந்த துறையிலேருந்து இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு வரும் அப்படின்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் அப்படின்ற இடத்துல தான் சத்துணவு போடுவாங்க இல்லையா. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊராட்சியிலும் பார்த்திங்கன்னா இது இருக்கும், இந்த அங்கன்வாடி சத்துணவு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா பெண்கள் மற்றும் மேம்பாட்டு அமைச்சகம், குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம், அங்கேருந்து இந்த துறையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்னென்ன போஸ்டிங்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் வந்து கிட்டத்தட்ட 5 விதமான போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேற்பார்வையாளர், அதுக்கப்புறம் ஆசிரியர், அதாவது பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து அங்கன்வாடி உதவியாளர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா குறு அங்கன்வாடி உதவியாளர், மேற்பார்வையாளர்னு சொல்லிட்டு ஒரு 5 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து மேற்பார்வையாளர் ஒரு போஸ்டிங். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்தது வந்து ஆசிரியர் போஸ்டிங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதன்மை அங்கன்வாடி பணியாளர், அதாவது
அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்குது. ஸோ அதை இதில் மென்ஷன் பண்ணலை. அது ஒரு கண்டிப்பாக அந்த போஸ்டிங் சொல்லியிருக்காங்க நமக்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் குறு அங்கன்வாடி போஸ்டிங்கு, குறு அங்கன்வாடி உதவியாளர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் உதவியாளர் மட்டும் இருப்பாங்க இல்லையா, சும்மா எடுபடியாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் இருக்குது. டோட்டலாக 5 விதமான போஸ்டிங் வந்து இதில் இருக்குது. இதில் மென்ஷன் பண்ணலை, நான் தெளிவாக சொல்கிறேன், ஓகேங்களா. அவ்வளோதான். டோட்டலாக எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 51,847 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அறிவிப்பு விரைவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எண்ணெயிலிருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணுன்றதை விரைவில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜூலை தொடக்க நாள் ஜூலை 2024, அதாவது இந்த ஜூலை மாதத்துலேருந்து தான் கண்டிப்பாக இதை நாங்கள் வந்து வெளியிடுவோம். அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இந்த மாதத்துலேயே நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோன்றதுக்கான தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபேக்கான நியூஸு, இது பரவாதீங்க, வந்ததுக்கப்புறம் போடுங்க சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள், ஜூலை இந்த மாதத்துலேயே கண்டிப்பாக வரும். நிறைய பேர் வந்து தெரியாமல் இருப்பீங்க. ஸோ இந்த மாதத்துலேருந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அதே மாதிரி இதில் வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன்றதை நான் பொறுமையாக 1 by 1 சொல்லிகிட்டே வரேன், ஓகேங்களா. அடுத்ததாக வந்து அங்கன்வாடி பதவி வாரியான காலி பணியிடங்கள். அதாவது அங்கன்வாடி பதவி, அதாவது ஒவ்வொரு போஸ்டிங்காக சொன்னோம் இல்லையா. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருங்க பாருங்கள், 5 விதமான போஸ்டிங். மேலே வந்து பார்த்திங்கன்னா 4 போஸ்டிங் தான் கொடுத்துருந்தாங்க. கீழே வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருங்க பாருங்கள், 5 விதமான போஸ்டிங். இந்த 5 விதமான போஸ்டிங்க்கு தான் இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கிறது மக்களே. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா முதன்மை அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அதுக்கப்புறம் அங்கன்வாடி உதவியாளர்னு சொல்லிட்டு 3 விதமான போஸ்டிங் தான் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா 2024 மற்றும் 2025க்கான அங்கன்வாடி இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 5 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பாருங்கள், மேற்பார்வையாளர் பதவியில் வந்து 7000 ப்ளஸ் வேகன்சியும், ஆசிரியர் பதவிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 ப்ளஸ் வேகன்சியும், அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முதன்மை அங்கன்வாடி பணியாளர். இதில் வந்து தொழிலாளர் இடுகைன்னு இருக்கும். இங்கே வந்து அதோட விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதன்மை அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர், சரிங்களா. ஸோ இதுதான் அதோட போஸ்டிங். மொத்தம் டோட்டலாக 5 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ என்னென்ன வயசுலேருந்து என்னென்ன வயசு வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்ச வயசே வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து நீங்கள் 45 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்றத தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கம்யூனிட்டிக்கு, அதாவது ஒரு சில கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வயசு தளர்வும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி விண்ணப்ப கட்டணம், அதாவது யாருக்கெல்லாம் என்னென்ன கம்யூனிட்டிக்கு ஃபீஸ் வந்து இருக்குது, என்னென்ன கம்யூனிட்டிக்கு ஃபீஸ் இல்லைன்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்கள். பொது பிரிவினருக்கு, அதாவது ஓபிசி இடபிள்யூ கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டியில் இருக்கிறவங்களுக்கும் எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. மீதி எம்பிசி, பிசி, எஸ்சிஏ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும், ஓகேங்களா. அது எவ்வளோ ஃபீஸுன்றதை நம்ம அப்ளை பண்ணும்போது தான் அதில் வந்து மென்ஷன் ஆகும், ஓகேங்களா. அதே மாதிரி இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் 5 விதமான போஸ்டிங் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இந்த 5 விதமான போஸ்டிங்குமே மாநில வாரியாக எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதை தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிலையை வந்து காலி பணியிடங்கள், அதே மாதிரி அந்தமான் நிக்கோபாரில் வந்து பார்த்திங்கனாக்கா 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஆந்திர பிரதேசில், அருணாச்சல பிரதேஷ் 140, அப்புறம் பார்த்திங்கன்னா அஸ்ஸாமில் 7100, பீகார், சத்தீஸ்கர், அப்புறம் கோவா, குஜராத், இந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு மாநில வாரியாக தெளிவாக பிரித்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றத. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்றதை நான் பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு அங்கன்வாடி ஆட்சேர்ப்புக்கு வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு மட்டும் 1100 வேகன்சி கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ இந்த 1100 வேகன்சிக்கு தான் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. இது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை நம்மளே கெஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 250 வேகன்சி வரைக்கும், 300 வேகன்சி வரைக்கும் கிட்டத்தட்ட வரலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம், ஓகேங்களா. ஒரு 500 வேகன்சி கூட கிட்டத்தட்ட 500 வேகன்சிக்கு மேலே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தெளிவாக வரும், ஓகேங்களா. அடுத்ததாக யாரெல்லாம் இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலான்றதுக்கான தெளிவான விளக்கமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட எந்த வாரியத்திலும் 10 ஆம் வகுப்பு +2 உயர்நிலை பள்ளி தேர்வு, அதாவது நீங்கள் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கணும், அங்கே தான் தேர்வும் எழுதியிருக்கணுன்றதை தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட எந்த ஒரு ஸ்ட்ரீம் பல்கலைக்கழகத்திலும் இளங்கலை பட்டம், அதாவது நீங்கள் வந்து
தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கணும். நீங்கள் 10th படிச்சிருந்தாலும் சரி, +2 படிச்சிருந்தாலும் சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் எந்த பட்டம் படிச்சிருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நீங்கள் படிச்சிருக்கணுன்றதுக்கான தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த 5 விதமான போஸ்டிங் கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ இந்த மேற்பார்வையாளர் பதவி, ஆசிரியர் பதவி, அப்புறம் பார்த்திங்கன்னா முதன்மை அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர்னு சொல்லிட்டு ஒரு 5 விதமான போஸ்டிங் சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த 5 விதமான போஸ்டிங்க்கும் என்னென்ன படிச்சிருக்கணும், அதாவது ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தெளிவாக கொடுத்துருங்க பாருங்கள். அதாவது மேற்பார்வையாளர் பதவிக்கு பட்டம் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக ஆசிரியர் பதவிக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி பண்ணியிருக்கணுன்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து 10ஆவதுலேருந்து 12ஆவது படிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குறு அங்கன்வாடி பணியாளருக்கு வந்து 10ஆவது பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கன்வாடி உதவியாளருக்கு நீங்கள் 5ஆவது படித்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே, ஃபெயிலாக இருந்தாலும் ஓகே தான், 8ஆவதுக்குள்ளே நீங்கள் இருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்ப படிவத்தை வந்து எப்படி நம்ம ஃபில் பண்ணணும் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது எல்லாமே படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இது ஒன்றுமே கிடையாதுங்க. இது வந்து ஒரு வெப்சைட் கொடுத்துருவாங்க. அந்த வெப்சைட்குள்ளே எப்படி போகணும், என்னென்ன கிளிக் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு வேணும்னா படிச்சுக்கோங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இந்த மாதம் ஓப்பன் ஆன உடனே அதை எங்கெங்கே கிளிக் பண்ணணும், அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணால் என்ன வரும், ஸோ அதுக்கடுத்து என்ன ஸ்டெப்பு பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அதில் அட்டாச் பண்ணணும், ஃபோட்டோ எங்கே வைக்கணும், என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து செல்ஃப் அட்டாச்சாக வைக்கணும், இது எல்லா தகவலுமே நானே கொடுத்துட்றேன். ஸோ அதை வந்து நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இவ்வளோ தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னென்ன யாரெல்லாம் படிச்சிருக்கணும், எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சி வரும், அப்போ எல்லா தகவலும் இது பார்த்தாச்சு இல்லையா? ஸோ இதில் வந்து 3 விதமான போஸ்டிங், அதாவது முதன்மை அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர், இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மே கொடுத்துருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே அங்கன்வாடி மேற்பார்வையாளர் மற்றும் ஆசிரியர் பதவிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இன்னும் கொடுக்கல. ஸோ இதை தவிர்த்து மீதி இருக்கிற 3 போஸ்டிங்க்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஆஃப்லைனில் கொடுத்துட்டாங்க. ஸோ அது எப்படி இருக்கும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ன்றதை உங்களுக்கு டெமோவாக காட்டுறேன் பாருங்கள். 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த முதல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முதன்மை அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்ப படிவம். சரிங்களா? ஸோ இந்த விண்ணப்ப படிவம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் என்னெல்லாம் அப்ளை பண்ணுறது தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய மாவட்டம் போட்டுக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய திட்டம்ன்றதை அதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம், அதை அப்படியே விட்டுருங்க. என்ன மாவட்டன்றதை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க லெஃப்ட் சைடில். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா 3 உங்களுடைய ஃபோட்டோ. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ வந்து 3 விதமான போஸ்டிங்க்கு மட்டும் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா? முதன்மை அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர், அங்கன்வாடி உதவியாளர், இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த 3 அப்ளிகேஷன் ஃபார்முமே சேம் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். ஓகேங்களா? கீழே நீங்கள் ஃபில் பண்ணுற இது இந்த 1, 2, 3 நம்பர் போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த பாக்ஸாக இது எல்லாமே பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஒன்று மட்டும் தான் மாறும். அது என்ன அப்படின்னா மேலே முதன்மை அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்ப படிவம் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இது மட்டும் பார்த்திங்கன்னா மாறும். குறு அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்ப படிவம், அங்கன்வாடி உதவியாளருக்கான விண்ணப்ப படிவம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் தான் மாறும். அதனால் வந்து இந்த ஒரே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் எப்படி ஃபில் பண்ணுறதை தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான அட்ரஸ் இந்த ஃபில் பண்ணி எங்கே கொடுக்கணும் அப்படின்றதுக்கான அட்ரஸை வந்து அவங்க இந்த மாதமே வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எங்கே சப்மிட் பண்ணணும் அந்த அட்ரஸுமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்த உடனே கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எல்லாருமே ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட லிங்க்குமே, அதாவது இந்த ஆஃப்லைனில் இந்த 3 அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதோட லிங்க் பண்ணுறதுக்கு வந்து இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து அதிலேயே வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மேலே உங்களுடைய மாவட்டம் போடுறீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுடைய ஃபோட்டோ. ஓகேங்களா? உங்களுடைய ஃபோட்டோ போட்டுருங்க. அது மேலே சைன் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்று முடிஞ்சுதா? அடுத்ததான் உங்களுடைய மனுதாரர் பெயர், அதாவது நீங்கள் யார் அப்ளை பண்ணுறீங்களோ உங்கள் சர்டிஃபிகேட்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி தெளிவாக மென்ஷன் பண்ணிவிடுங்க. அடுத்ததான் உங்களுடைய ஃபாதர், உங்களுடைய அப்பா பேரோ இல்லை வந்து கணவர் பெயரோ. ஓகேங்களா? அதை வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணிவிடுங்க. அடுத்ததான் நிரந்தரமான அட்ரஸ் கொடுத்துருங்க. அடுத்ததாக வந்து உங்களுடைய நகராட்சி என்ன, மாநகராட்சி என்ன, பெருராட்சி என்ன, மண்டலம், கோட்டம், வார்டு, வட்டாரம், ஊராட்சி எண், இது எல்லாமே தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. அடுத்தது 5ஆவதாக வந்து நகராட்சி என்ன, பெருராட்சி, மாநகராட்சி, ஊராட்சியின் பெயர், இது எல்லாமே கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து நீங்கள் எந்த அங்கன்வாடி மையத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த அங்கன்வாடி மையத்தோட பெயர் மற்றும் விலாசம், அதோட நம்பர், இது எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் தற்போதைய கல்வி தகுதி என்னவோ அதையும் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுடைய கல்வி தகுதி மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்ததாக வருமான சான்றிதழ் இருந்ததுன்னா அதையுமே கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா?
அடுத்ததாக வந்து நீங்கள் இருக்கிறதுக்கான அது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுக்கான அட்ரஸுமே தெளிவாக கொடுங்க. ஸோ அடுத்தது உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு, ஸோ அதுக்கப்புறம் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை இதெல்லாமே கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்ததாக வந்து உங்களுடைய நீங்கள் வந்து எந்த அங்கன்வாடி மையத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ, ஸோ அந்த அங்கன்வாடி மையத்திலேருந்து உங்களுடைய வீட்டுக்கும் எவ்வளோ தூரன்றதை தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணிலாம் உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கொடுப்பாங்க. ஸோ அடுத்ததாக வந்து வேறு ஏதாச்சும் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணலாம். அடுத்ததாக உங்களுடைய திருமண நிலை கேட்டிருக்காங்க. திருமணமானவர், விதவை, ஆதரவற்ற விதவை, ஸோ கணவரால் கைவிடப்பட்டவர், இவங்க எல்லாமே எதில் உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதோ கரெக்டாக அது மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஏதாவது இருக்குது அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்லையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது டைப்பிங் இந்த மாதிரி எதாவது முடிச்சிருந்தீங்கன்னா அதையுமே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஹேண்டிகேப்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அதோட இருந்தீங்கன்னா ஆம்னு கொடுங்க, இல்லைன்னு கொடுங்க. ஸோ இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்துமே நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 6 ஆண்டு வருமானம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. பிற குறிப்புகள் வந்து ஏதாவது இருந்ததுனாலுமே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து இடம், நாள் இதை வந்து யாரும் போடாதீங்க. நான் அப்ளிகேஷன் கொடுக்குறேன். ஸோ அட்ரஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து உங்களுடைய சிக்னேச்சர், ஓகேங்களா? ஸோ இதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்னேச்சர் போட்டுருங்க. இவ்வளோ தான் இதுக்காக நான் அப்ளை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காமல் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான லிங்க் ஓப்பன் ஆனோடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.